Okay. Length. Direct method, indirect method முடிச்சிட்டேனா? Yes, sir. Okay. Okay, okay. நான் லாஸ்ட் முடிச்சிடுறேன். ஸ்டார்ட் பண்றது கரெக்டானு மட்டும் பாத்துங்க. If you measuring the large distance, for large distance, அதிக தொலைவு. For measuring the large distance. என்னென்ன சார் first? Astronomical unit. Astronomical unit. வானியல் அலகு. அப்படின்னு என்னன்னு தெரியுங்க இல்லையா? Astronomical unit என்னப்பா? Distance, mean distance from the earth and the sun. It is the average distance. நல்லா கவனிச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு 1 மார்க்ல கேட்பாங்க. Average distance. Average distance of the center of the sun and earth. சன்னுக்கும் எர்த்துக்கும் சூரியனுக்கும் புவிக்கும் உள்ள தொலைவை வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா வானியல் அலகுன்னு சொல்லுவாங்க. Average distance between the center of the sun and earth. ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? செகண்ட் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்தது என்னது? அஸ்ட்ரானாமிக்கல் யூனிட். அதுக்கு அடுத்தது லைட் இயர். நம்மளுக்கு தெரியும் ஒளியாண்டு. ஒளியாண்டு என்னன்னு தெரியலையா? ஒளியாண்டு என்ன? ஒரு ஒளியானது ஒரு ஆண்டுக்கு செல்லும் பொழுது எடுத்துக்கொள்ளும் தொலைவு. அவ்வளவுதான். Light travels. It is a distance traveled by the light. Distance traveled by the light in vacuum in 1 year. அப்ப ஒரு இயருக்கு எவ்வளவு சார் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணோம் அப்படின்றத நம்ம பார்த்தலாம். 1 light year is equal to, நல்லா பாருங்க இதுக்கு நேரம், 1 light year is equal to 9.46 into 10 to the power of 15 meter. நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு லைட் இயர், ஒரு ஒளியாண்டு என்பது எவ்வளவு தொலைவு இருக்குன்னா 9.46 into 10 to the power of 15 மீட்டர். அப்ப எத்தனை சைபர் போடுங்க பார்க்கலாம்? 15 சைபர் போட்டோம்னா அந்த டிஸ்டன்ஸ் தான் ஒரு ஒளியாண்டு. ஏன்னா நம்மளுக்கு தெரியலையா ஸ்பீட் ஆஃப் த லைட், லைட்டினுடைய வேகம் எவ்வளவு அப்படின்னு சொன்னா 3 into 10 to the power of 8 மீட்டர் பர் செகண்ட் நம்மளுக்கு தெரியும். அப்ப ஒரு செகண்டுக்கு 3 into 10 to the power of 8 மீட்டர் டிராவல் பண்ணுது. அப்ப ஒரு வருடத்திற்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுதுன்னா 9.46 into 10 to the power of 15 மீட்டர். ஓகேவா? அதே மாதிரி இங்கேயும் நம்மளுக்கு தேவை 1 astronomical unit is equal to, ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1 astronomical unit is equal to பாருங்க 9.46 1.496 into 10 to the power of 11 மீட்டர். 11 இங்க 15 மறந்துடாதீங்க. 11 மீட்டர் 15 மீட்டர். நெக்ஸ்ட் parsec. இதுக்கும் அதேதான் parsec.
பேரலட்டிக் செகண்ட் அப்படின்னு அர்த்தம். மீனிங் என்னன்னா பேரலட்டிக் செகண்ட். அது ஒண்ணும் இல்ல, நம்ம புரிஞ்ச மாதிரி ஒரே ஒரு இதில் பேர் செகண்ட்னா இட் இஸ் அ டிஸ்டன்ஸ் at which an arc. சார் இது என்ன சார் எனக்கு புரியல. பேர் செகண்ட்னா ஒண்ணும் இல்ல, பேரலட்டிக். இப்ப பார்த்தோன்னா இங்க ஓ என்ற ஒரு பாயிண்ட்ல நீங்க இருக்கீங்க. இங்க ரெண்டுதையும் ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு பொருளை ஒரு சைடு பார்க்க, இன்னொரு கண்ணை மூடிட்டு இன்னொரு சைடு பார்க்கும் பொழுது ரெண்டு டிஸ்டன்ஸ் கிடைக்கும். இந்த டிஸ்டன்ஸ் தான் பேர்சேக். இப்ப தீட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த டிஸ்டன்ஸ் தான் பேர்சேக். புரிஞ்சுதுங்களா? ஒன்னும் இல்லப்பா, நீங்களே பாருங்க. முன்னாடி கண்ணை ஒரு பெண்ணை வச்சுக்கோங்க. ஒரு பெண்ணை வச்சுட்டு ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு பெண்ணை பாருங்க. அதே மாதிரி இன்னொரு கண்ணை மூடிட்டு இன்னொரு அதே பெண்ணை பாருங்க. அப்படியே டிஸ்டன்ஸ் கொஞ்சம் என்ன இருக்கும், சேஞ்ச் ஆயிருக்கும். அந்த சேஞ்ச் ஆகிற டிஸ்டன்ஸ் தான் பேரலாக்ஸ். அப்ப அந்த சேஞ்ச் ஆகிற டிஸ்டன்ஸ் பேரலாக்ஸ். அந்த பேரலாக்ஸ் தான் பேரலட்டிக் செகண்டா தான் நம்ம இங்க சொல்லிட்டு இருக்கோம். அப்ப 1 parsec is equal to, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்துங்க, 1 parsec is equal to 3.1 into 10 to the power of 16 meter. எழுதிக்கலாமாப்பா? இன்னொரு ஒரு இதுல ஒரு இன்டீரியர் கொஸ்டின்ஸ் ஒண்ணு கேட்பாங்க. 1 light year is equal to 15 மீட்டர் இருக்கு. இது வந்து ஆம்ஸ்ட்ராங்ல எழுதும் பொழுது 6.3 into 10 to the power of 4 Armstrong unit. அப்ப நம்மளுக்கு லார்ஜ் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றது பாத்தீங்கன்னா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், அதாவது வானியல் அலகு, ஒளியாண்டு, பேர்செக். அப்ப இதுல பாத்தீங்கன்னா பேர்செக் ஏறும் வரிசையில் எழுதுங்க, இல்ல இறங்கும் வரிசையில் எழுதுங்க. பேர்செக் இஸ் கிரேட்டர் தேன் light year is greater than 1 astronomical unit. எழுதிக்கலாமாப்பா? என்ன டவுட் இருக்கா? எழுதிடலாமா? அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபார் ஸ்மால் டிஸ்டன்ஸ், ரொம்ப குறைவான டிஸ்டன்ஸ். பாருங்க, அதிக தொலைவை கண்டறியக்கூடிய மெஷர்மெண்ட் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கணும். AU light year parsec. அப்ப குறைந்த என்னது, ஃபார் ஸ்மால் டிஸ்டன்ஸ், குறைவான தொலைவு கால்குலேட் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ். அது ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளுக்கு தெரிஞ்சது தான் மைக்ரான். நல்லா பாத்துங்க, மைக்ரான் is equal to 10 to the power of 1 மைக்ரான். ஃபர்ஸ்ட் ஒன் 10 to the power of 6 மீட்டர். இதுல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்பான்னு அப்படியே சொல்றேன் பாருங்க. 1 ஆம்ஸ்ட்ராங் தெரியலையா? 1 ஆம்ஸ்ட்ராங் எவ்வளவுப்பா? 1 ஆம்ஸ்ட்ராங் is equal to -10 மீட்டர். அடுத்து உங்களுக்கு தெரியும் 1 நானோமீட்டர் 10 to the power of -9 மீட்டர். 1 ஃபெர்மி மீட்டர் 10 to the power of -15 மீட்டர். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அப்ப ரொம்ப குறைவான தொலைவு கேட்டாங்கன்னா ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றதுன்னா இந்த 4ல இருந்து ஏதாவது ஒண்ணு மெஷர்மெண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்தது நம்ம அடுத்த கொஸ்டின் தான் நம்மளுக்கு முக்கியமானது. ஃபார் ஸ்மால் ஏரியா, சிறிய பரப்பை கண்டுபிடிக்கக்கூடியது. ஃபார் ஸ்மால் ஏரியா, ஒரு ஸ்மால் ஏரியா கால்குலேட் பண்ணக்கூடியது. 1 barn is, நல்லா பாருங்க, இது 1 மார்க் கொஸ்டின். மிக சிறிய பரப்பை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தக்கூடியது என்ன அலகு அப்படின்னு சொன்னா 1 barn. 1 barn is equal to 10 to the power of -28 meters square.
எழுதிக்கலாமாப்பா? மீதி லார்ஜ் Yes, sir. ஏரியா இருக்கிறத நீங்க படிச்சிருப்பீங்க, அது ஒரு பிரச்சனை இல்லை. அப்ப ஸ்மால் ஏரியாவை கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு சாதனம் என்னன்னா one barn is equal to 10 to the power of -28 meters square. இதுதான் வந்து 1 ஏக்கர் அந்த இதெல்லாம் இருக்கு, அது அப்படியே நம்ம போக பார்த்துடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்தது என்ன கேட்கலாம்? டிஸ்டன்ஸ் முடிஞ்சிச்சு. ஹெவி மாஸ். ஃபார் ஹெவி மாஸ் ரொம்ப அதிகமான மாஸ் எது சார்? சொல்லுங்க போல, யாராவது தெரியுமா? ஒரு பெரிய அதிகமான நிறைய நம்ம எது சார் கால்குலேட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் 1 டன். 1 டன் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு சொல்லுங்க போல? 1000 கிலோகிராம். 1 குவாண்டல் இஸ் ஈக்குவல் டு, இது எல்லாமே ஞாபகம் வச்சிருக்கணும், கண்டிப்பா கேட்பாங்க. 1 குவாண்டல் இஸ் ஈக்குவல் டு 100 kilogram. 1 slug is equal to 14.57 kilogram. லாஸ்ட் ரொம்ப ஹெவியான மாஸ் எது சார்னா இதுதான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். 1 CSL. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சந்திரசேகர் எல்லை லிமிட். சந்திரசேகர் லிமிட். சந்திரசேகர் லிமிட். ஓகேவா? Who is the Indian scientist? Chandrasekhar limit is famous for the Chandrasekhar என்று பார்த்தீங்கன்னா famous for astronomical ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர்னா சந்திரசேகர். சந்திரசேகர் சார். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்லயே வந்து 2 நோபல் பிரைஸ் பிடிச்சார். ஒரே இதுல பாத்தீங்கன்னா நோபல் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு நோபல் பிரைஸ் தான் கிடைக்கும். பிசிக்ஸ்ல ஒண்ணு கிடைக்கும், கெமிஸ்ட்ரியில கிடைக்கும். பிசிக்ஸ்ல 2 நோபல் பிரைஸ் கிடைச்சவங்க வந்து சந்திரசேகர் லிமிட். இன்னொரு சயின்டிஸ்ட் யாருன்னா சர் சி.வி. ராமன். நம்மளுக்கு தெரியும் சர் சி.வி. ராமன், சரிதானே? Yes, sir. ஓகே. அப்போ 1 Chandrasekhar limit is equal to 1.4 times of 4 times the mass of the sun. Mass of the sun. அவ்வளவுதான். அப்போ 1 Chandrasekhar limit is equal to 1.4 times the mass of the sun. ஓகேவா? நல்லா பாத்துங்க, இது எல்லாமே தியரிட்டிக்கல், இது எல்லாமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு சொன்னா விட்டுறக்கூடாது. கன்ஃபார்மா இதை மீறி கொஸ்டின்ஸ் கேட்க போறது இல்ல. அதனால ஒவ்வொரு பாயிண்டையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார் ஸ்மால் மாஸ், அது உங்களுக்கு தெரியும். ஸ்மால் மாஸ் எப்படி சார் கால்குலேட் பண்ணலாம் பாருங்க. எதுன்னு சொல்லுங்க, டக்குன்னு சொல்லாமே. ஃபார் ஸ்மால் மாஸ் மிகச்சிறிய எடை யாருக்கு சொல்லும் போல? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபார் ஸ்மால் மாஸ் சொல்லுப்பா. அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் AMU, கரெக்ட் தானே? Yes, sir. Astronomical mass unit is equal to 1.67 into 10 to the power of -27 kilogram. 1 pound is equal to, அதுக்கு அடுத்தது 1 pound is equal to 0.4536 kilogram. ரொம்ப குறைவான டைம், ஃபார் ஸ்மால் டைம். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஃபார் ஸ்மால் டைம். ஃபார் ஸ்மால் டைம் இருக்கிறதுலயே மிக குறுகிய டைம் எது அப்படின்னு சொன்னா ஷேக். ஹேண்ட் ஷேக் பண்றதே அந்த ஷேக் தான். 1 shake is equal to 10 to the power of -8 seconds. அதே லார்ஜ் டைம் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? லார்ஜ் டைம்
ரெண்டு மொத்தம் இருக்குதுப்பா, நல்லா பாத்துங்க. லூனார் மந்த். லூனார் மந்த்னா என்னது? லூனார்னா நிலவு. நிலவினுடைய தேய்காலமும் வளர்காலமும் எவ்வளவுப்பா இருக்கு சொல்லுங்க போலாம். லூனார் மந்த். 15. Lunar month. So one lunar month is equal to 27.3 days. அவ்வளவுதான். இதுதான் for large times. அடுத்தது பாத்தீங்கன்னா சோலார் டே. நம்மளுடைய காலம் சோலார் டே. சூரியன் பூமியை சுத்தி வரக்கூடிய காலம் எவ்வளவு பாருங்க. சோலார் டே எவ்வளவுப்பா? 365. சாரி சூரியனை எர்த் சுத்தி வரக்கூடிய காலம். Okay, one solar day is equal to time taken by the earth to complete one rotation and axis with respect to distant star. Okay. அடுத்தது இன்னொரு டே என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா செடரியல் டே. தமிழ்லயே அதேதான். ஏதாவது ஒரு ஸ்டார், அதேதான் சோலார் டேவும் செடரியல் டேவும் ஒன்னேதான். ஏன்னா பூமியானது சூரியனை மையமாக கொண்டு சுத்தி வருகின்ற காலத்தை தான் நம்ம சோலார் டேன்னு சொல்லுவோம். இந்த செடரியல் டே அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்டாரை மையமாக கொண்டு, ஒரு நட்சத்திரத்தை மையமாக கொண்டு சுத்தி வருகின்ற காலம் செடரியல் டே. நல்லா பாத்துங்க. ஒரு சன்னை சன்ன்றது ஸ்டார் தான். ஆக்சுவலா நம்ம சோலார் டேன்றோம். நம்ம சன்னை சூரியனை மையமாக கொண்டு பூமியானது சுத்தி வருகின்ற காலம் சோலார் டே. செடரியல் டே அப்படின்னு சொன்னா நம்மளுடைய எர்த்தானது நட்சத்திரத்தை மையமாக கொண்டு சுற்றி வருகின்ற காலம் ஒன் செடரியல் டே. அவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேவா? இது எல்லாமே தியரிட்டிக்கல் क्वेश्चंस அப்படியே படிச்சுக்கணும். For measuring pressure. Pressure என்னப்பா? அழுத்தம். For measuring pressure. First 1 bar is equal to, நல்லா கவனிச்சுக்கோ, 1 bar. இதெல்லாம் 1 மார்க் क्वेश्चन. 1 bar is equal to அழுத்தத்தை கணக்கிடக்கூடிய ஒரு கருவி வருது. அழகு பார்த்தோம்னா first bar. 1 bar is equal to 1 atmospheric pressure. காற்றினால் ஏற்படுகின்ற அழுத்தம், ஒரு காற்றினால் ஏற்படுகின்ற அழுத்தத்தை என்னன்னா 1 bar அப்படின்னு சொல்லலாம். Therefore is equal to 10 to the power of 5 Newton per meter square. இதை எப்படி எழுதி? சில டைம் இப்படி கூட கேட்கலாம். இது எவ்வளவு சார் இருக்குன்னா, ஒரு அட்மாஸ்பியரிக் பிரஷர் இஸ் ஈக்குவல் 10 to the power of 5 நியூட்டன் per meter square. ஒரு அட்மாஸ்பியரிக் பிரஷர்னா எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னா 760 மில்லிமீட்டர் ஆஃப் சில்வர், மெர்க்குரி. Next 1 torsional is equal to, பாருங்க, 1 bar is equal to 760 millimeter of mercury. 1 torsion is equal to 1 millimeter of mercury. Next one 1 Poisson. 1 Poisson is equal to 10 Poisson. ஓகே, ஓகே, புரிஞ்சுதுங்களா? அவ்வளவுதான் தியரி பார்ட் முடிஞ்சிச்சு. அடுத்து நியூமெரிக்கல்ஸ் பார்ட் போலாம். புரிஞ்சுதா இதெல்லாம்? இந்த யூனிட் மெஷர்மென்ட் நான் சொன்னதை நல்ல தெளிவா படிச்சுக்கங்க. ஓகேவா? லாஸ்டா ஒரே ஒரு இது டைரக்டாவே சொல்லுறேன். இது நிறைய ஒரு ஃபார்முலாஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணோம். பார்க்கலாம் மாதிரி கேக்குறாங்க. டைம் கேட்டிருக்காங்க. நான் அதை அப்டேட் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட்.
ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ் ஸ்மால் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றதுக்கு இன்டைரக்டா டைரக்டா இல்ல இன்டைரக்டா மெஷர் பண்ணக்கூடிய இன்டைரக்டா ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ற அதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு சொன்னா அட்டாமிக் ரேடியஸ் மெஷர் பண்ற பை அவாகட்ராஸ் நம்பர். அவாகட்ரா ஹைபோதேசிஸ் எடுக்கோள். அவாகட்ரா எடுக்கோளின் மூலமாக அணுவினுடைய ஆரத்தை கால்குலேட் பண்றதுதான் ஸ்மால் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட். இது எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா R is equal to, நல்லா பாருங்க இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ, R is equal to m divided by, சில டைம் கேட்கலாம்பா, radius of the atomic radius கால்குலேட் பண்றேன்னா கொஸ்டின்லயே கொடுத்திருப்பாங்க by using அவாகட்ரா எடுக்கோளை பயன்படுத்தி நம்ம அட்டாமிக் ரேடியஸை கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா இது this is the formula. அப்ப m divided by 2 pi n rho பவர் 1/3. இதுல m என்பது என்ன, அதுதான் நம்மளுக்கு முக்கியம். மாலிகுலர் மாஸ். Molecular mass of the substance. ஒரு பொருளினுடைய அது மாலிகுலர் வெயிட் அணுநிறை அலகு. ஓகேவா? மாஸ் கேபிட்டல் M. அடுத்து Nன்றது நம்மளுக்கு தெரியும், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? N is equal to number of atoms in 1 gram. அப்ப N/M. சரி, ஓகே, அவாகட்ரா நம்பர் நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு? ரோ இருக்கு. ரோன்னு என்னதுப்பா? டென்சிட்டியா, அடர்த்தியா? எழுதிக்கலாமாப்பா? எஸ் சார். ரோ என்பது டென்சிட்டி. இவ்வளவுதான்ப்பா. இதை வச்சுட்டு நம்ம கால்குலேஷன் கொடுக்கலாம். அப்ப மாலிகுலர் மாஸை வச்சுட்டு இப்ப வந்து ஏதாவது ஒரு எலமெண்ட்ஸ், ஆக்சிஜனுடைய அணு ஆரம் எவ்வளவு இருக்கு, அணுனுடைய ஆரத்தை கால்குலேட் பண்ணா ஆக்சிஜனுடைய மாலிகுலர் மாஸ் கொடுத்திருப்பாங்க. அவாகட்ரா நம்பர் உங்களுக்கு தெரியும் 6. எவ்வளவு அவாகட்ரா நம்பர் ஃபார்முலா வேல்யூ எவ்வளவுப்பா? 6.023 10 to the power of 23 மாலிகுலர். அந்த இதை எடுத்துக்க போறோம். ரோ என்பது டென்சிட்டி, அடர்த்தி, அவ்வளவுதான். அப்ப இது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இது. ஒரு இன்டீரியர் கொஸ்டின்ஸ். கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டா கேட்கணும் அப்படின்னு சொன்னா இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அடுத்தது இன்னொரு ஒரு டிஃபிகல்ட்டா கேட்கணும் அப்படின்னு சொன்னா இந்த ஃபார்முலா கேட்கலாம். அடுத்தது என்ன சொல்லலாம்? அவாகட்ரா நம்பர். அடுத்தது திக்னஸ் ஆஃப் ஆயில் ஃபிலிம். thickness of oil film. எண்ணெய் படலத்தின் தடிமன் என்ன? வெள்ளேடு. மேல இருக்கக்கூடிய மெல்லேடு கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த. நல்லா பாருங்க, இது இந்த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் புரியாது. ஒரு நியூமரிக்கல்ஸ் கொடுத்தனா சர்க்கலாம். வால்யூம் ஆஃப் த ஃபிலிம் ஃபிலிம்னா ஆயில் டிராப். அதே சொல்லிட்டு பாரு. வால்யூம் ஆஃப் த ஃபிலிம் ஆயில் டிராப் divided by area of the film. எண்ணெய் படலத்தின் தடிமன்.
படிகத்தின் கன அளவு, படலத்தின் பரப்பு. ஓகே, ஒரு கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம் பாருங்க, அப்படியே நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம் பாருங்க. இது ரிலேட்டடா ஒரு கொஸ்டின். A drop of olive oil, வேகமா பாருங்க. A drop of olive oil of radius 0.25 millimeter spreads into a circular film, of radius 10 centimeter on the water surface. What is the molecular size of olive oil? What is the molecular size of olive oil? அப்படியே எழுதிங்க பாருங்க. 0.25 millimeter ஆரம் கொண்ட so spreads out in a circular form. Olive drop. Okay, 0.25 millimeter ஆரம் கொண்ட ஆலிவ் எண்ணெய் துளி நீர் பரப்பின் மீது, நீர் மேற்பரப்பு 10 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட வட்ட படலத்தில் படர்கிறது. பரவுகிறது. ஓகே, இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, வாட் இஸ் த மாலிகுலர் சைஸ்? ஆலிவ் ஆயிலின் எண்ணெயின் மூலக்கூறு அளவு. யாரா படிச்சிருக்கீங்களா அந்த கொஸ்டின்? தெரியுமா? மேலே கொடுத்திருக்கோம் பாருங்க. அப்ப மூலக்கூறின் அளவு அப்படின்னு சொன்னா திக்னஸ் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். அப்ப T is equal to the thickness of the oil, volume of the film by area of the film. வால்யூம் ஆஃப் த ஃபிலிம் அப்படின்னு சொன்னா இந்த எந்த ஆலிவ் ஆயில் பாருங்க 0.25 மில்லிமீட்டர். அப்ப பாத்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் த ஃபிலிம் அப்படின்னு சொன்னா 4/3 பை, கரெக்டா பாருங்க, r cube டிவைடட் பை, அடுத்தது அந்த சர்க்குலர் ஃபிலிம் பாருங்க 0.25 மில்லிமீட்டர் ஆரம் கொண்ட ஆலிவ் ஆயில் துளை. அப்ப பாத்தீங்கன்னா இது ஆலிவ் ஆயில், அதான் இங்க சொல்லிருக்கோம் ஆயில் டிராப், அதனாலதான் இங்க மென்ஷன் பண்ணிக்கிறேன் டிராப். மீதி இருக்கக்கூடியது ஏரியா. அப்ப ஏரியா எவ்வளவு சொல்லலாம்? பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, சொல்லுங்க போல, 4/3 இன்டூ பை கேன்சல் ஆயிடும், விட்டுருங்க. 4/3 இன்டூ ஆர் கியூப். வாட் இஸ் தட் ஆர் கியூப்? எவ்வளவு இருக்கு? 0.25 கியூபா? இங்க இருக்கு பாரு,
millimeter. எழுதிக்கலாமாப்பா? Yes, sir. 0.25 into 10 to the power of minus 3 cube divided by r square. எவ்வளவு r square இருக்கு? 10 centimeter. அப்ப 10 into எப்பயுமே மீட்டர்ல மாறும். 10 to the power of minus 2 meter whole square. அப்படியே சொல்லுங்க போலாம். 4/3 into 10 to the power of minus 3 னா என்ன பண்ணலாம் பாருங்க? 1 2 சொல்லுங்க எவ்வளவு வரும்? 0. அப்ப 250 எழுதிக்கலாமாடா? Yes, sir. எழுதிக்கலாம். 250 cube. இது இங்க பாருங்க 10 into 10 to the power of minus 2 னா minus 1 ஆயிடுமா? 10 to the power of 1 minus 1 minus 1 square ஆயிடுச்சுன்னா என்ன? minus 2. கரெக்டாடா? சரி ஓகே. 100 into 10 to the power minus 4. இப்போ minus 4 னா minus 2 ஆயிடும். இது மேல போச்சுன்னா என்ன ஆகும்? அப்படியே சப்ஸ்டிட் பண்ண சொல்லுங்க போல எவ்வளவு வருது? நல்லா பாருங்க. அப்படியே மனக்கணக்கிலே போடலாம். into 25 cube எவ்வளவுப்பா? 625. நல்லா பாருங்க 625. எத்தனை 0? 30. ஒரு 0 இருக்கு. அப்ப 30 ஆயிடும். அப்ப into 10 to the power of 3 into 10 to the power of plus 2. கரெக்டா பாரு. இந்த minus 2 மேல போச்சு plus 2. 25 கியூப் நான் வந்து 25 கியூப் பண்ணனா 625. இங்க ஒரு சைபர் இருக்கு. எத்தனை அப்ப கியூப் கரெக்டா? Sir, 25 cube பண்ணா 15625 வருதுங்க சார். எவ்வளவு? ஆமா sir. 15625 சார். 15625. இப்போ இது 3 ஆல இது பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்டிட் பண்ணனா அவ்வளவுதான். இது அப்படியே ஒவ்வொண்ணா நீங்க அப்படியே சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு எனக்கு ஆன்சர் கிடைக்கிறது எவ்வளவு அப்படின்னு சொன்னா is equal to 2.08 into 10 to the power of minus 7 centimeter. சரிங்களாமாப்பா? சார் நம்ம தான் மீட்டருக்கு மாத்திட்டோம்ல. இல்லப்பா, மீட்டருக்கு மாத்திட்டு அங்க வந்து இன்டு எனக்கு வரக்கூடிய ஆன்சர்ல இருக்கக்கூடியது நான் சொல்றேன். இஸ் ஈக்குவல் டு அங்க மீட்டர் மாத்தினாலே மாத்தலாம் சரி 0.2.08 into 10 to the power of minus 9 மீட்டர்னு கிடைக்குதுப்பா. ஆனா ஆன்சர்ல இது மாதிரி இருக்கா 9 மீட்டர் இருந்துச்சுன்னா கரெக்ட். அங்க சென்டிமீட்டர்ல இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன் 2.08 into 10 to the power of minus 7 into 10 to the power of minus 2 meter. கரெக்டா? அப்ப 10 to the power minus 7 10 to the power minus 2 மீட்டர் என்ன எழுதலாம்? சென்டிமீட்டர் எழுதலாமா? ஓகே, அவ்வளவுதான் சார். அது 250 ஸ்கொயர் பண்ணணுமா 25 ஸ்கொயர் பண்ணணுமா? இங்க நான் சொல்றேன் பாருங்க ஒரு கான்செப்ட். 25 கியூப் அப்பா இப்படி இருக்கு. இல்ல சார் எனக்கு 2500 கியூப் இருக்கு சார். இப்ப இந்த டைம்ல வந்து 250 கியூப் பண்றது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். கரெக்ட் தானே? Yes, sir. நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா 25 into 10 to the power of 1 cube 25 into 10 to the power of 2 cube இப்படி எடுத்துக்கிறேன். 25 கியூப் பண்ணோம்னா எவ்வளவு வருது பாருங்க ஆன்சர் 15625. அப்ப நம்மளுக்கு 15625 into 10 to the power of 3 15625 into 10 to the power of 6.
நான் அதுதான் என்ன சொன்னேன்னா இங்க ஒரு 0 இருக்கு, அதனால 3ஆ எடுத்துக்கிட்டேன். இங்க 2 0 இருக்கு, அப்ப 3 0 3 0. அப்ப எத்தனை 0 வந்துரும்? 6 0 வந்துரும். இப்ப இன்கேஸ் இப்படி அதனாலதான் நான் சொல்லியிருக்கேன் 1500 இப்படி கொடுத்துட்டாங்க சார். இது ஸ்கொயர் பண்ண சொல்றாங்க சார். அப்ப என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா 15 ஸ்கொயர் எவ்வளவு வரும்? சம்திங் ஒரு இது வந்து ஒரு 12 ஸ்கொயர்னு வச்சுக்கிறேன். 12 ஸ்கொயர் எவ்வளவு வரும்? 15 144 124 சம்திங் 144. ஓகே, இப்படி வந்துடும். 1 2 3 4 4 ஸ்கொயர் பண்ணா 8 ஆயிடும். அப்ப இன்டூ 10 to the power of 8 எழுதிக்கலாமாடா? எஸ் சார். அவ்வளவுதான்ப்பா. இப்ப பாருங்க என்னென்ன கொஸ்டின்ஸ் எப்படி எப்படி கேட்பாங்கன்றது அப்படியே கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஒரு கொஸ்டின்ஸ் எப்படி கேக்குறாங்கன்றதை அப்படியே சொல்றேன் பாருங்க. 1 ஆட்டோ இஸ் ஈக்குவல் டு எவ்வளவுப்பா? யாராவது கரெக்டா சொல்ல முடியுமா? ஒன் ஆட்டோ 10 power minus 80 சார். 10 பவர் minus 80 -80. -18. இது மாதிரி தான் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, இப்படி இது மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறான்னு வச்சுக்கோ. கொஸ்டின்ஸ் பாருங்க, இது யூனிட்ல ஈஸி தான் சார். ஆனா எப்படி ட்விஸ்ட் பண்றான்னு மட்டும் பாருங்க. S is equal to A plus BT plus CT square. ஓகேவா? S is equal to A plus BT plus CT square. இதில் S என்பது மீட்டரால் அளவிடப்படுகிறது. T என்பது வினாடியால் அளவிடப்படுகிறது. எனவே C இன் அலகு கால்குலேட் பண்ண சொல்றாங்க. எப்படி கால்குலேட் பண்ணலாம்? யாராவது கரெக்டா சொல்லுங்க, நான் டீச் பண்ணதுதான். S equal to CT square. சூப்பர். S is equal to CT square. அப்ப C is equal to S by T square. அப்ப is equal to S என்பது மீட்டர் by second square is equal to ms minus 2. ஓகேவா? சில டைம் எப்படி கேட்பாங்கன்னா C இன் அலகு எந்த அளவிற்கு எந்த இயற்பியல் அளவுக்கு உட்பட்டது. அப்ப C இன் அலகு ms minus 2 எதனுடைய இயற்பியல் அளவுக்கு உட்பட்டது சொல்லும் போல? ஆக்சலரேஷன், முடுக்கத்திற்கு உட்பட்டது. இப்படிதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இன்னொரு கொஸ்டின், லீப் இயர். நல்லா காமிச்சுக்கோ, லீப் இயர் கொடுத்திருக்காங்க. மைக்ரோ செகண்ட், lunar month, light year. இதில் எது காலத்தின் அலகு அல்ல? Which of the following is not a time, not a unit of time? Question கேக்குறோம். Not a unit of time. எதுப்பா? lunar month. சார் எதுப்பா? சிம்பிளான கொஸ்டின். ஆனா இது எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். நான் டீச் பண்ணிருக்கேன். ஓகே, நான் பாருங்க, காலத்தின் அலகு இல்ல. லீப் இயர் நம்மளுக்கு தெரியும், காலம் தான். மைக்ரோ செகண்ட் கண்டிப்பா இது காலம் தான். லூனார் மந்த் இதுவும் காலம் தான். லைட் இயர் நம்ம உடனே நம்ம என்ன பண்ணுவோம், லைட் இயர் அப்படின்னு சொன்னா லைட் இருக்கிறதுனால, அது இயர் இருக்கிறதுனால உடனே காலம்னு சொல்றோம். லைட் இயர்னா டிஸ்டன்ஸ் தானே, ஞாபகம் இருக்கா? எஸ் சார். நம்ம லைட் இயர் நம்ம என்னன்னு பண்ணிருக்கோம் பாருங்க. இது மாதிரிதான் கொஸ்டின்ஸ் கேட்போம் பாருங்க.
மீட்டர்ல இருக்கு பாருங்க. அப்ப லைட் இயர் என்பது சரியான விடை. எழுதிக்கலாமாப்பா? புரியுதா எப்படி எப்படி கேக்குறாங்கன்னு? எஸ் சார். புரியுது Yes, sir. வேற என்ன கேட்கலாம்? அந்த யூனிட்னுடைய இது எல்லாமே படிச்சுக்கும்பா. ஓகே. நிறைய டைம் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். 1 parsec இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 3.1. 3.1 into 10 to the power 60. எவ்வளவுப்பா? 3.1 10 to the power of 16 16. meters. 10 meter. இதுவே அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ல எழுத சொன்னாங்கன்னா ஒரு நிமிஷம் இது பாருங்க. இந்த வேல்யூஸ் எப்படி சப்ஸ்டிட் பண்றது வேண்டாம், நம்ம டைரக்டா போட்டுக்கலாம். அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ல எழுத சொன்னாங்கன்னா 1 parsec இஸ் ஈக்குவல் டு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 1 astronomical unit by 1 arc second. நல்ல கவனிங்க. இந்த ஃபார்முலா தேவையில்ல, இருந்தாலும் உங்களுக்கு எப்படி வந்ததுன்றதை மட்டும் டெரைவ் பண்ணிடுறோம். நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு தெரியும் 1 parsec is equal to how many astronomical unit அப்படின்னு சொன்னா 2 into 10 to the power of 5 astronomical unit. பாத்துக்கோ, இது ஈஸி, நீ அட்டெண்ட் பண்ணிடலாம். ஆனா parsec astronomical யூனிட்ல எழுதணும்னா 2 into 10⁵ வானியல் அலகுக்கு சமமானது. எழுதிக்கலாமா? இது எப்படி வந்ததுன்னு பாருங்க. 1 parsec is equal to arc second. அப்ப ஒரு செகண்ட்ல எவ்வளவு இருக்கும்? 1 arc secondல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொன்னா அப்படியே பாருங்க, நான் எழுதுறேன் பாருங்க, சும்மா புரியும். இது சும்மா புரியறதுக்காக நான் எழுதுறேன். 1 parsec is equal to, இத வந்து என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா astronomical unit. ஓகே, இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் புரியுற மாதிரி சொல்லியிருப்போம். திருப்பி 6 செகண்ட் இங்க எழுதுறேன் பாருங்க. 1 arc second is equal to, நல்லா கவனிச்சுக்கோ, 1 arc second is equal to, in case கேட்டாங்கன்னா எழுதிக்குங்க, 1 arc second is equal to 5/3600 into 180 radian. எழுதிக்கலாமாப்பா? தெரியலன்னா புரிஞ்சுக்கோ. எழுதிக்கலாமா? எஸ் சார், சார். இது எப்படி சார் வந்தது? அதையும் சொல்றேன் பாருங்க. இன்னும் இன்டீரியரா அப்படியே சொல்லிட்டே போறேன். இது எப்படி சார் வந்தது அப்படின்னு சொன்னா, உனக்கு தெரியும் 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 3600 ஆர்க் செகண்ட். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு இதுதான்பா, இப்படி இருக்கு இந்த ஆர்க். அப்ப 1 டிகிரி இஸ் ஈக்குவல் 3600 ஆர்க் செகண்ட். அப்ப 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ரேடியனா மாத்துறேன் 5/180 ரேடியன். அதை வச்சுதான் நான் இதை கால்குலேட் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நீங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. therefore 1 parsec is equal to 3600 into 180 divided by 5 astronomical unit. இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 2 into 10⁵ astronomical unit. புரிஞ்சுதாப்பா? எஸ் சார். ஓகே, அடுத்தது இன்னொரு கொஸ்டின். வேற என்ன கேட்கலாம்? அவ்வளவுதான் அந்த யூனிட்ஸ்ல இருந்து கேட்கக்கூடியது. வேற என்ன?
கொஸ்டின் யூனிட்ஸ் பத்தி எடுத்துக்கோ. ஓகே, முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். யூனிட்ஸ்ல இருந்து இது டீச் பண்ணதுல இருந்து நம்மளுக்கு கேட்கக்கூடியது. ஏறும் வரிசையில் எழுதுங்க. லைட் இயர் இப்படி கொடுத்துருப்பாங்க. லைட் இயர், பேர்சாக், வானியல் அளவு. இதை ஏறும் வரிசையில் எழுதுங்க, இல்ல இறங்கும் வரிசையில் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ரெடியா? எழுதிடலாமா? எஸ் சார். அடுத்தது ஓகே, இப்படி இருக்குப்பா. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க பாருங்க. The mean length of object is ஃபர்ஸ்ட் லெசன் நல்லா கவனிச்சிங்கம்மா. இந்த ஃபர்ஸ்ட் லெசன் மட்டும் தான் தியரி பார்ட்ல போயிட்டு இருக்கோம். நியூமரிக்கல்ஸ் நிறைய இருக்காது. அதனாலதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் இது மாதிரி டீச் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சார் இதெல்லாம் இப்படி வேகா போகுது, ரொம்ப டஃப்பா போகுது, ரொம்ப போரிங்கா போகுதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. இது ஃபுல்லா தியரி பார்ட். நம்ம அடுத்த லெசன்ஸ் போகும் பொழுது நம்ம நிறைய நியூமரிக்கல் சால்வ் பண்ணுவோம். நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ், ஃபார்முலாஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். புரிஞ்சுதுங்களா? ஃபர்ஸ்ட் லெசன் தியரி பார்ட்ன்றதுனால நம்ம இப்படி கொஞ்சம் போரிங்கா போகும், இல்லை கொஞ்சம் வேகா போகும். இல்லைன்னா இதை இன்ட்ரெஸ்டா கவனிச்சுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா போகும். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க. The mean length of an object is 5 centimeter. Which of the following ரொம்ப நிறைய டைம் கேட்டிருக்காங்க. Which of the following இது மாதிரி மெத்தட். Which of the following measurement is most accurate? Option A 4.9 centimeter. Option B 4.805 centimeter. Option C 5.25 centimeter. Option D 5.4 centimeter. 5 சென்டிமீட்டர், அதாவது நீளத்தின் அளவு 5 சென்டிமீட்டர் எனில் இதில் மிக துல்லியமான கணக்கீடு இந்த 4ல எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. 4.9னாலே 5 தான். 4.8னாலே என்ன பண்ணலாம்? 4.9 into 5 தான். 5.2னாலே 5 தான். 5.4னாலே 5 தான். இந்த 4ல எது அக்யூரேட்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 4ல எதுப்பா அக்யூரேட்னு நினைக்கிறீங்க? மிக துல்லியமானதுன்னு எது நினைக்கிறீங்க? அவ்வளவுதான் இந்த கான்செப்ட். ஏன்னா ஆப்ஷன் ஏ 4.9னா அப்படியே டக்குன்னு என்ன பண்ணலாம்? 5 சென்டிமீட்டர். 4.9 சென்டிமீட்டர். இது மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, லாஸ்டா நாளைக்கு நான் இந்த வெர்னியர் காலிப்பர்ஸ் இதை நான் டீச் பண்ணிடுறேன். இது மட்டும் லாஸ்டா நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க, பார்க்கலாம் என்னன்னு. x is equal to a square b cube c power 5/2 d power -2. a is equal to 1%, b is equal to 2%, c is equal to 2%, d is equal to 4%. இதனுடைய என்னது இது சொல்லுங்க பார்க்கலாம். பர்சன்டேஜ் எரர் எவ்வளவுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். டக்குன்னு சொல்லுங்க, வேகமா சொல்லலாம். பர்சன்டேஜ் எரர் எவ்வளவு சொல்லுங்க பார்க்கலாம். 2 into 1 கரெக்டா? 3 into 2. அடுத்தது 5/2 into 2 plus 4. அவ்வளவுதான் ஆன்சர். தட்ஸ் ஆல். சிம்பிளா இது ஞாபகம் இருக்குதானே? இது எவ்வளவு ஒரு ஆன்சர்? ஆன்சர் எவ்வளவு வருது சொல்லுங்கப்பா.
ஆன்சர் பா 17 சார். 17%. அவ்வளவுதான் போதுமானது. சரி, ஓகே, இதோட போதுமானது. இப்ப நம்மளுக்கு இந்த வீக்ல வந்து இந்த இதுல முடிஞ்சிச்சு. ஓகேம்மா, நான் டீச் பண்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? டவுட் சொல்லுமா கேளுமா. அந்த லாஸ்ட் சம்ல வந்து அங்க டிக்கு பதிலா அங்க -2 இருக்குல்ல சார், ஆமா. அப்போ மைனஸ் ஓகே. 2 into 4. நான் இப்ப சொல்லுமா எவ்வளவு வருது? 21 சார். 21%. குட் சூப்பர். நான் டீச் பண்றது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கா? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் லெசன் ரொம்ப தியரிட்டிக்கல் பார்ட் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் லெசன் முடிஞ்சது. நீங்க இந்த வீக் சாட்டர்டே வந்து நீங்க டெஸ்ட் எழுதுனீங்கன்னா, சாட்டர்டேவோ சண்டேவோ டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும், அவ்வளவுதான். இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல கன்ஃபார்மா நான் சொல்றேன், இந்த டீச் பண்ண வரைக்கும் 2 கொஸ்டின்ஸ் ஈஸியா நம்மளால அட்டன் பண்ண முடியும். பார்ட்டா நான் படிங்க. நான் எப்படி நான் டீச் பண்ணணும் அதே மாதிரி பார்ட்டா படிச்சீங்கன்னா போதுமானது. லாஸ்டா ஒரே ஒரு பார்ட் மட்டும் இருக்கு, வெர்னியர் கேலிப்பர் ஸ்க்ரூ கேஜ் மட்டும் இருக்கு. அதுக்கு தகுந்த கொஸ்டின்ஸை மட்டும் நம்ம நாளைக்கு நம்ம டீச் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய காமனான ஒரு 10 கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஓகே, நான் டீச் பண்ணது யூஸ்ஃபுல்லா இருக்கா ஃபர்ஸ்ட் கேட்டேன். எஸ் சார். எஸ் சார். ஓகே, ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா? ஓகே, குட். எக்ஸ்ட்ராவா நம்மளுக்கு நான் எப்பயுமே திங்க் பண்ணிக்கோ, நோட்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. நோட்ஸை மெயின்டைன் பண்ண இப்ப நான் சூரிட்டி கொடுக்குறேன். இது வரைக்கும் டீச் பண்ணது நான் அப்படியே கரெக்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் டீச் பண்ணது கன்ஃபார்மா அதுல இருந்து நீங்க ஒரு கொஸ்டின்ஸ் ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். நம்ம வந்து சாட்டர்டேவோ சண்டேவோ சார் சொல்லுவாரு, அந்த இதுல வந்து நம்ம டெஸ்ட் வைக்கும் பொழுது நீங்க அதுல வந்து 25 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 25 கொஸ்டின்ல மினிமம் 20 கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா 100% யூ ஹாவ் உங்க கையில வந்து 2 into 4 8 மார்க் உங்க கையில இருக்கு. ஓகேவா? படிச்சிடலாம் இல்லையா? எஸ் சார். ஓகே, சார். நாளைக்கு நம்ம இது பார்த்தலாம். இந்த லெசன் இந்த வீக் முடிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் லெசன் நம்ம பார்த்தோம்னா அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா போகும். நான் நிறைய ஹோம்ஒர்க் கொடுப்பேன். ஆமா, அந்த ஹோம்ஒர்க் பண்றதுல எதுவுமே டவுட் கேட்கல, எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்ததா? ஓ, எது இருந்தாலும் டவுட்ஸ் கொஞ்சம் கேளுப்பா. சரி, ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you, sir.